Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். பிஹைண்ட் த பவர் நேர்களுக்கு வணக்கம். அண்மை காலமாக வவுனியா மாவட்டத்திலே பல்வேறான விபத்துக்கள் இடம்பெறுவது யாவரும் அறிந்தபடியமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஓமந்தை பகுதியில் இவ்வாறான விபத்துக்கள் சம்பவிக்கின்றமே அதிகளவாக பதிவாகி இருக்கின்றது. ஓமந்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அண்மை காலத்தில் மாத்திரம் 6 உயிரிழப்பு சம்பவங்கள் இந்த விபத்துக்களினால் ஏற்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது. அண்மையிலும் கூட வவுனியா ஓமந்தை மாணிக்கவளவு சந்தி பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்திலே 2 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 13க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலைமையும் காணப்பட்டிருந்தது. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற இந்த ஓமந்தை பகுதியிலே அவசர நோயாளர் காவு வண்டிகள் இல்லாமை என்பது ஒரு பாரிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக வவுனியா மாவட்டத்திலே வவுனியா பொது வைத்தியசாலையை தவிர ஏனைய வைத்தியசாலைகளில் 14 நோயாளர் காவு வண்டிகள், அதாவது ஆம்புலன்ஸ் காணப்படுகின்றன. குறிப்பாக செட்டிகுளம் வைத்தியசாலையிலே 2 ஆம்புலன்ஸ்களும், நேரிய குளத்தில் ஒன்றும் உளுக்குளத்தில் ஒன்றுமாக, அடுத்ததாக பூவரசங்குளம் வைத்தியசாலை, புளியங்குளம் வைத்தியசாலை, நெடுங்கேணி, சிதம்பரபுரம், பாவக்குளம், போகஸ்வெவ இந்த வைத்தியசாலைகளிலே தலா ஒவ்வொரு நோயாளர் காவு வண்டிகளும் காணப்படுகின்றன. எனினும் குறிப்பாக ஓமந்தை, இந்த விபத்துக்கள் சம்பவிக்கின்ற பகுதியான ஓமந்தை பகுதியில் போலீஸ் நிலையத்தில் காணப்படுகின்ற 1990 என்ற விசேட இலக்கத்துக்குரிய நோயாளர் காவு வண்டியோ அல்லது ஓமந்தை ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையத்திற்கான ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியோ இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. இதன் காரணமாக ஓமந்தையில் சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்ற போது, அதாவது விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்ற போது 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற புளியங்குளத்தில் இருந்தும் 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற வவுனியா போலீஸ் நிலையத்தில் இருந்தும் நோயாளர் காவு வண்டிகளை, அதாவது ஆம்புலன்ஸ்களை அழைக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதன் காரணமாக பல உயிர் காப்பாற்றக்கூடிய நிலையில் காணப்பட்டாலும் கூட இந்த நோயாளர் காவு வண்டிகள் வந்து அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுகின்ற இடைப்பட்ட நேரத்துக்குள் உயிரிழப்புகள் சம்பவிக்கின்ற நிலைமையும் காணப்படுகின்றமை பல்வேறு பதிவுகளினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் வவுனியா ஓமந்தை ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையமானது 2021ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 15ஆம் தேதிய சுற்று நிருபத்தின் பிரகாரம் பொது சுற்றறிக்கை 01-49/2021 என்றதன் பிரகாரம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமாக அப்போது இருந்த அசேல குணவர்த்தனவின் கையொப்பத்தோடு அந்த வைத்தியசாலை சீத்தரத்துக்கு உரிய வைத்தியசாலையாக, பிராந்திய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனினும் அதற்கான பணியாட்கள் நியமனம் என்பது இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. ஆகவே அது தற்போதும் ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையமாகவே காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. சுகாதார அமைச்சிலிருந்து இந்த கோரிக்கை இந்த சுற்று நிறுவத்தின் பிரகாரம் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அது நிதி அமைச்சில் அந்த வேலை வாய்ப்புகளுக்கான இடங்கள் நிரப்பப்படுதல் மற்றும் அதற்கான ஏனைய ஏற்பாடுகள் செய்வதற்காக அது நிதி அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் கூட அது நீண்ட காலமாக இழுபறி நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே உண்மையில் ஒரு நோயாளர் காவு வண்டி என்பது பிராந்திய, அதாவது பிரதேச வைத்தியசாலை பேஸ் ஹாஸ்பிட்டல், ஆதார வைத்தியசாலை என்கின்ற இடங்களில் தான் அது காணப்படும். ஆனால் வவுனியாவில் போகஸ்வெவ என்பது ஒரு குடியேற்ற திட்டம், ஒரு திட்டமிட்ட குடியேற்ற திட்டம் என்ற வகையில் அங்கு ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலைக்கு அப்போது அனுப்பப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டிகளில் போகஸ்வெவ என்கின்ற வைத்தியசாலைக்கென்றே குறிப்பிடப்பட்டு அதில் பெயர் அச்சிடப்பட்டு வந்ததன் காரணமாக அது ஒரு ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையமாக இருந்தாலும் கூட போகஸ்வெவிலே ஒரு நோயாளர் காவு வண்டி காணப்படுகிறது. ஆனால் தரம் உயர்த்தப்பட்ட ஓமந்தை மற்றும் பாவக்குளம் வைத்தியசாலைகளில் தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட பாவக்குளம் வைத்தியசாலையில் ஒரு நோயாளர் காவு வண்டி இருக்கின்ற போதிலும் கூட ஓமந்தைக்கு இதுவரைக்கும் வழங்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றன இந்த ஆளணி நிரப்பப்படாமை என்பது ஒரு சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயமாக காணப்பட்டாலும் கூட
ஓமந்தையில் இருந்து சேமமடு சுமார் 14 கிலோமீட்டர், அங்கு ஒரு ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையம் காணப்படுகிறது. அதே போல நபியிலே ஒரு ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையம் காணப்படுகிறது. அது ஓமந்தையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பிராந்தியங்களை உள்ளடக்கியதாக ஒரு நோயாளர் காவு வண்டி ஓமந்தை வைத்தியசாலையிலே காணப்படுகின்றமை ஒரு அத்தியாவசியமாக கருதப்படுகின்றது. ஆகவே இது உண்மையில் மேலதிகமாக, அதாவது 14 நோயாளர் காவு வண்டிகள் தற்போது வவுனியா பொது வைத்தியசாலையை தவிர ஏனைய வைத்தியசாலைகளில் காணப்பட்டாலும் கூட அவற்றின் 4 நோயாளர் காவு வண்டிகள் தற்போது திருத்த பணியில் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அப்பால் நாங்கள் சுபசரிய என்கின்ற 1990 என்ற விசேட இலக்கத்துக்கான அழைப்பின் மூலமாக வருகின்ற நோயாளர் காவு வண்டிகளை பார்க்கின்ற போது இது கூடுதலாக போலீஸ் நிலையங்களில் இருந்து அந்த சேவை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு தனியார் துறையாக அது செயற்பட்டு வந்தாலும் கூட, ஆனால் போலீஸ் நிலையங்களிலே அது அந்த நோயாளர் காவு வண்டிகள் தரித்து நிற்கின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த வகையில் 2016ஆம் ஆண்டு இந்திய அரசினூடாக 297 நோயாளர் காவு வண்டிகள் இலங்கை அரசாங்கத்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்தன. இத்தோடு இலங்கை அரசாங்கம் ஒரு 25 நோயாளர் காவு வண்டிகளை கொள்வனவு செய்ததன் பிரகாரம் 322 நோயாளர் காவு வண்டிகள் இலங்கை பூராகவும் காணப்படுகின்றன. ஆனால் வவுனியா மாவட்டத்திலே புளியங்குளம், வவுனியா, செட்டிகுளம் இந்த போலீஸ் நிலையங்களில் மாத்திரம் தலா ஒவ்வொரு நோயாளர் காவு வண்டிகள் காணப்படுகின்றன. இந்த நோயாளர் காவு வண்டிகளின் அடிப்படையில் 80,000 மக்களுக்கு ஒரு நோயாளர் காவு வண்டி என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையாக காணப்படுகின்றது. குறிப்பாக 150 நோயாளர் காவு வண்டிகளுக்கான பற்றாக்குறை இந்த சுவசரிய திட்டத்தின் கீழ் காணப்படுகின்றது. தற்போது டாடா நிறுவனமானது 50 நோயாளர் காவு வண்டிகளையும், ஆசிய அபிவிருத்தி வங்கியினூடாக 45 நோயாளர் காவு வண்டிகளும் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, இந்த புளியங்குளத்தில் அங்கிருக்கின்ற வைத்தியசாலையிலும் ஒரு நோயாளர் காவு வண்டி இருக்கின்ற அதே சமயம் புளியங்குளம் போலீஸ் நிலையத்திலும் ஒரு இந்த சுவசரிய நோயாளர் காவு வண்டி, அதாவது அவசர இலக்கத்துக்கான நோயாளர் காவு வண்டி இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அது அந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான ஒன்று. அதே போல ஏனைய இடங்களாக காணப்படுகின்ற செட்டிகுளம் பொறுத்தவரையும் செட்டிகுளம் ஒரு பாரிய பிரதேசமாக காணப்படுகின்றது. ஆகவே அங்கும் தேவையானவருடைய மற்றும் வவுனியா மாவட்டத்தை, ஆனால் வவுனியா மாவட்டத்தில் தான் அதிகளவான இந்த விபத்துக்களுக்காக அல்லது தேவையின் பொருட்டு இந்த 1990 என்ற இலக்கமுடைய அவசர நோயாளர் சேவை வழங்கப்பட்டு வருவதான ஒரு பதிவுகளும் இருக்க செய்கின்றது. இந்த நிலையில் வவுனியாவுக்கு மேலதிகமாக இந்த சுவசரிய திட்டத்தின் ஊடான நோயாளர் காவு வண்டிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை அரசியல் தரப்பினருக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக பூவரசங்குளம் வைத்தியசாலை அல்லது பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தை அடிப்படையாக கொண்டும் ஓமந்தையை அடிப்படையாக கொண்டும் இந்த நோயாளர் காவு வண்டி என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஓமந்தை என்கின்ற பிரதேசம் சேமமடு, மாளிகை போன்ற பிரதேசங்களோடு நவ்வி, மூன்றுமுறிப்பு என்ற பிரதேசங்களை உள்ளடக்கியதான ஒரு பாரிய பிரதேசத்தை உள்ளடக்கி காணப்படுகின்றது. ஆகவே ஓமந்தை போலீஸ் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் சுவசரிய நோயாளர் காவு வண்டி ஒன்று அத்தியாவசியமாக காணப்படுகிறது. அதே போல பூவரசங்குளத்தை பொறுத்த வரைக்கும் வேலங்குளம், இரணஇலுப்பைக்குளம் என்ற பிரதேசங்களை உள்ளடக்கியதாக, மறுபுறம் வாரிக்குட்டியூர், பாவக்குளம் போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கியதாகவும் ஒன்று பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தை அடிப்படையாக கொண்டும் ஒன்று தேவையான நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை வவுனியா, அதாவது வன்னி பிரதேசத்தை இப்போ அடிப்படையாக கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கிய ஒரு கடமையாக காணப்படுகிறது. குறிப்பாக 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை வன்னி பிரதேசத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அல்லது போனஸ் ஆசனங்களின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 9 பேருடைய ஒரு அழுத்தம் ஏற்கனவே இங்கு செயற்பட்டு வருகின்ற உள்ளூராட்சி மன்றங்களுடைய கோரிக்கைகள் என்பன பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சுவசரிய திட்டத்தின் ஊடாக நோயாளர் காவு வண்டி ஒன்றினை 2 நோயாளர் காவு வண்டியை வவுனியா மாவட்டத்துக்கு மேலதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது அரசியல் தரப்பு, உள்ளூராட்சி மன்றங்கள் என்ற இந்த அல்லது பொது அமைப்புகள் இதற்கான
தங்களுடைய முனைப்பை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே பொது அமைப்புகளும் இவ்வாறான விடயத்திலே கரிசனை கொண்டு சுவசரிய திட்டத்தினுடைய தலைமை பீடத்துக்கு தங்களுடைய கடிதங்களை அனுப்புவதனூடாகவும் சுகாதார அமைச்சுக்கு இது தொடர்பான தெளிவூட்டல்களை வழங்குவதன் ஊடாகவும் ஒரு இந்த பிரதேசங்களுக்கான நோயாளர் காவு வண்டிகளை பெற்றுக்கொள்வதற்கான அவசியத்தை செயற்படுத்த வேண்டும். குறிப்பாக ஓமந்தை பிரதேசம் விபத்துக்கள் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக இருப்பதனால் ஒரு முக்கியமாக இந்த ஓமந்தை பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு 1990 என்கின்ற சுவசரிய விசேட அழைப்பின் பேரிலான நோயாளர் காவு வண்டி ஒன்றினை பெற்று மிக முக்கியமாக அவசரமானதாகவும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பில் அரசியல்வாதிகள், குறிப்பாக தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த விபத்துக்களை குறைப்பதற்கான நடைமுறைகளையும் தொடர்ச்சியாக அனைத்து தரப்பினராலும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஓரிரு நாட்களுக்கு மாத்திரம் இந்த விபத்துக்களை குறைப்பதற்கான செயற்திட்டங்களை சில நிறுவனங்கள் மேற்கொண்டிருந்தாலும் கூட அதனை தொடர்ச்சியாக எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, இந்த ஓமந்தை பிரதேசத்திலே நடக்கின்ற அதிகளவான விபத்துக்களை தணிப்பதற்கான எவ்வாறான திட்டங்களை செயற்படுத்த முடியும் என்பது தொடர்பிலும் அதிகளவாக சுகாதார தரப்பினர் மற்றும் போலீசார் இணைந்து ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுப்பதன் ஊடாகவே வவுனியா மாவட்டத்தில் விபத்துக்களை குறைப்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடைமுறையை மேற்கொள்ள முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நவரத்தினம் கபிலனார். Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.